உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமானுடைய உரைநடை அது அப்படி எப்படி இருக்குன்னா, உள்ளங்கையில் ஒரு சொட்டு தேனை வச்சா எப்படி சுகமாக இருக்கும், சுவையாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் நம்முடைய வள்ளல் பெருமானுடைய உரைநடை நமக்கு வாய்த்திருக்கிறது. அமுத சுரபின்னு சொல்லலாம். எடுக்க 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 வந்து கொண்டே இருக்கின்ற ஒரு அமுத சுரபியாக, என்றைக்கும் குறைவில்லாததாக நம்முடைய வள்ளல் பெருமானின் உரைநடை பகுதி இருக்கிறது. அப்படிங்கிறதுக்கு இன்னொரு சாட்சியாக இன்றைக்கி நாம் உரைநடை பகுதி உபதேச குறிப்புகள் அதிலிருந்து பார்க்க போகிறோம். அதில் அவர் என்ன தெரியுமா சொல்கிறார்? சிறப்பாக தமிழ்நாட்டில் பிறக்க வைத்ததற்காக நன்றி சொல்கிறார். இப்படி கூட நம்ம எல்லாருமே பிறந்த ஊர் எது அப்படின்னா ஒவ்வொருத்தர் நம்மளோட பிறந்த ஊரை சொல்லுவோம். ஆனால் என்றைக்காவது நாம் அந்த ஊரில் பிறந்ததுக்காக நன்றி அப்படிங்கிற ஒரு நிலையை நினச்சி பார்த்துருக்கோமா? இல்லை. ஆனால் வள்ளல் பெருமான் அதை செய்கிறார். என்ன மாதிரி தமிழ்நாடு, என்ன மாதிரி தமிழ் நிலம், என்ன மாதிரியான தமிழ் பூமி அப்படிங்கிறதெல்லாம் அவர் விரித்து சொல்லும்போது நமக்கு இவ்வளோ சிறப்பு வாய்ந்ததில்லை, நம்ம பிறந்திருக்கிற இந்த ஊர், இந்த மாநிலம் அப்படிங்கிற அந்த தன்மையெல்லாம் புரிய வருது. முதல்ல அந்த உரைநடையில் ஒரு பயணம் செய்திடலாம், சரியா? அதற்கப்புறம் அதை வியக்கிறதுங்கிறது நமக்கு வழக்கமாக செய்கிறது தான். அதனால் முதல்ல நம்முடைய வள்ளல் பெருமான் எதை சொல்கிறார், எதற்காக தமிழ்நாட்டில் பிறந்ததற்கு நன்றி சொல்கிறார், அதன் மூலமாக அவருக்கு என்ன சிறப்பு கிடைச்சது அப்படிங்கிறத விளக்குகின்ற ஒரு பத்தி. சுத்த சன்மார்க்க லட்சிய சத்திய ஞான கடவுளே, ஜீவர்களால் கணித்தறியப்படாத பெரிய உலகின் கண்ணே, பேராசை, பெருங்கோபம், பெருமோகம், பெருமதம், பெருலோபம், பேரழுக்காறு, பேரகங்காரம், பெருவயிரம், பெருமடம், பெருமயக்கம் முதலிய பெரும் குற்றங்களே பெரும்பாலும் விளைவதற்கு உரிமையாகிய மற்ற இடங்களில் பிறப்பியாமல் குணங்களே பெரும்பாலும் விளைவதற்குரிய இவ்விடத்தே உறுப்பிற்குறைவுபடாத உயர் பிறப்பாகிய இம்மனித பிறப்பில் என்னை பிறப்பித்தருளிய தேவரீரது பேரருள் பெருங்கருணை திறத்தை என்னென்று கருதி என்னென்று துதிப்பேன். எப்படி அப்படியே அடுக்கிறார் பாருங்க. 10 பெரும் குற்றங்களை அடுக்குகிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். பெரும் லோபம், பெரும் கோபம், பெரு வைரம் அப்படின்னு அவர் அடுக்குகின்ற அந்த 10 விதமான குற்றங்களும் நிகழ்வதற்கு வாய்ப்பில்லாத இவ்விடத்தே பிறக்க வைத்தாய் அப்படின்னு சொல்கிறார். அந்த சத்திய ஞான திருவிளக்கிடம் அவர் இயற்கையிடம் பேசுகிறார். அதுதான் இதில் ரொம்ப முக்கியம். அந்த சத்திய ஞானத்தை, அந்த திருவிளக்கை, அந்த ஒளியை, அந்த பெரும் சோதியைத்தான் கடவுளே என்று சொல்கிறார். எப்படிப்பட்ட சிந்தனை பாருங்கள். நம்முடைய வள்ளல் பெருமான் எப்போ உரைநடை எழுதினாலும் ஒரு வார்த்தையில் துவங்குகிறார் என்றால் அப்படியே அது பக்கம் பக்கமாக போயிட்டே இருக்கு. எந்த விதத்திலும் தடங்கள் இல்லை, எந்த விதத்திலும் தடுமாற்றம் இல்லை, எந்த விதத்திலும் வார்த்தைகளுக்காக தேடுதல். இந்த இடத்துல என்ன வார்த்தை போடுறது தெரியலையே, எதுகை வந்தாச்சு, மோனை வரணுமே, இந்த மாதிரியான இயைபுகள் வரணுமே, அப்படியான தடுமாற்றம் எதுவுமே இல்லாமல் அப்படியே ஆற்றொழுக்கான நடைன்னு சொல்லுவோம்ல, அந்த நடையில் தமிழ் இலக்கியத்தில் உரைநடை என்கின்ற புதிய வகைப்பாட்டில் ஞானத்தை அள்ளி கொடுக்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். உரைநடையில் புதுமை செய்த முதல் படைப்பாளர் அல்லது ஞானி என்று வள்ளல் பெருமானைத்தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அதுவரைக்கும் நம்முடைய தமிழ் சித்தர்கள் எல்லோருமே பாடலாக, கவிதையாகத்தான் பாடினார்கள். உரைநடை என்கின்ற அந்த வகைப்பாட்டில் எழுதிய முதல் ஞானி நம்முடைய வள்ளல் பெருமான் தான். அப்படிங்கிறதுனால கூடுதல் சுவாரஸ்யம். அந்த உரைநடையும் அவருக்கு வாய்த்திருக்கிறது. உரைநடை எப்படி எழுதுறது, புதிய ஜானராச்சே, புதிய வகைப்பாடாச்சே, இது எனக்கு கைவராதே அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதிலும் அப்படி கொற்றார் பாருங்க வார்த்தைகளை. ஒரு பத்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட கிட்டத்தட்ட 150 வார்த்தைகளை கொண்டு வருகிறார் என்றால் அவரிடம் அப்படியான பொக்கிஷம் இருந்திருக்கிறது. அப்படிங்கிறது தான் பொக்கிஷம்னா மொழியின் பொக்கிஷம், கூடுதலாக ஞானத்தின் பொக்கிஷம். அவர் இந்த உலகுக்கு சொல்ல வேண்டிய பல கருத்துக்களை இந்த ஒற்றை பத்தியில் சொல்றார். திரும்ப பயணிக்கலாம் பாருங்க. சுத்த சன்மார்க்க லட்சிய சத்திய ஞான கடவுளே, ஜீவர்களால் கணித்தறியப்படாத பெரிய உலகின் கண்ணே, பேராசை, பெருங்கோபம், பெருமோகம், பெருமதம், பெருலோபம், பேரழுக்காறு, பேரகங்காரம், பெருவயிரம், பெருமடம், பெருமயக்கம் முதலிய பெரும் குற்றங்களே பெரும்பாலும் விளைவதற்கு உரிமையாகிய மற்ற இடங்களில் பிறப்பியாமல். அவர் சொல்ற அந்த 10 வகையான பெரும் குற்றங்கள்
வேறு இடங்களில் நடக்கிறது, உலகத்தின் பல இடங்களில் நடக்கிறது. ஆனால் இது எதுவுமே நடக்காத இந்த மண்ணில் என்னை பிறப்பிக்க வைத்தாய், வேறு இடங்களில் பிறப்பியாமல் அப்படிங்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு பெரும் கருணையை அவர் உணர்ந்திருக்கிறார். நாமும் உணர வேண்டும். நம்முடைய பிறந்த ஊர், நம்முடைய பூமி, நம்முடைய உலகம், நம்முடைய ஊர், நம்முடைய சொந்த மண், இதெல்லாம் அதனுடைய பெருமையை உணர வேண்டும் என்பதற்கான பத்தி தான் இது. ஏன்னா நம்ம வேற ஒரு ஊருக்கு போயிட்டோம்னு வைங்களேன், வேற ஒரு நாட்டுக்கு போயிட்டோம்னா அதெல்லாம் என்னோட ஊரில் ரொம்ப குப்பைங்க, அதெல்லாம் இன்னும் வளரவே இல்லை, மனுஷன் இருப்பானா அங்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிடுவோம். ஆனால் அப்படி இல்லை. அந்த மண் தான் நாம் உதித்த மண் என்னும்போது அதற்கு நாம் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்க வேண்டும். அங்கேதான் நாம் வித்தாக விளைந்தோம் என்கின்ற புரிதல் நமக்கு வேண்டும் என்பதை சொல்லுகின்ற பத்தியாக இது இருக்கிறது. அதை தவிர 10 பெரும் குற்றங்களை அடுக்குகிறார் அல்லவா. இந்த 10 பெரும் குற்றங்களும் நம்முடைய மனதில் இல்லாதவாறு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி இல்லாமல் இருந்தால் இந்த மண்ணில் நாம் பிறந்ததற்கான அடையாளமாக அது அமையும் என்பதனால் திரும்பவும் வள்ளல் பிரானோடு பயணிக்கலாம் வாங்க. மற்ற இடங்களில் பிறப்பியாமல் குணங்களே பெரும்பாலும் விளைவதற்குரிய இவ்விடத்தே, அதுதான் ரொம்ப முக்கியம். குணங்களே பெரும்பாலும் விளைவதற்குரிய இவ்விடத்தே அப்படிங்கிறார். ஆனால் அவர் வாழ்ந்திருந்த சமூகத்தில் அவரை சுற்றியும் நிறைய சூழ்ச்சிகள் செய்யப்பட்டன, அவர் மீது குற்றப்பத்திரிகைகள் வாசிக்கப்பட்டன, அவர் மீது வழக்குகள் பதியப்பட்டன. ஆனாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல், தனக்கு சிதம்பரம் நடராஜர் கோயிலில் நடந்த அவமானத்தை பொருட்படுத்தாமல், எதையுமே பொருட்படுத்தாமல் குணங்களே பெரும்பாலும் விளைவதற்குரிய இவ்விடத்தே அப்படிங்கிறாருன்னா, எப்படி பெருந்தன்மையான மனது நம்முடைய வள்ளல் பிரானுக்கு இருந்திருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எது நடந்தாலும் சரி சரி என்று நகர்ந்து போகின்ற அந்த நிலைப்பாடு நம்முடைய மனசு பக்குவப்பட்டால் நமக்கு வாய்க்கும் என்பதை சொல்லுகின்ற ஒரு பத்தி. அதனால் இந்த இடத்துல பிறக்க வச்சதுக்கு நன்றிங்கிறாரு. அடுத்தது கூடுதலாக ஒன்று சொல்கிறாரு பாருங்க, அதையும் நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். உறுப்பிற்குறைவுபடாத உயர் பிறப்பாகிய இம்மனித பிறப்பில் என்னை பிறப்பித்தருளிய தேவரீரது பேரருள் பெருங்கருணை திறத்தை, அதுவும் ரொம்ப முக்கியம். ஓரறிவு முதல் 6 அறிவு வரை இருக்கின்ற உயிரினங்களில் நம்முடைய மனித பிறப்பு தான் உயர்வான பிறப்புன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல. அப்படிப்பட்ட பிறப்பில் உறுப்பில் குறைவுபடாமல் என்னை பிறப்பிக்க வச்ச அதுக்கு நன்றி. மனித பிறப்பாக பிறக்க வைத்தாய், அதுக்கு நன்றி. இந்த மாதிரியான நல்ல குணங்களே இருக்கக்கூடிய இந்த நிலத்தில், இந்த ஊரில், இந்த இடத்தில் பிறக்க வைத்தாய், அதற்கு நன்றி என்று நாம் 6 அறிவு உடைய மனிதர்களாக இருக்கிறோம் என்றால் இந்த நன்றி உணர்ச்சியை எப்போதும் நினைத்து பார்க்க வேண்டும், எப்போதும் மனதில் இருத்தி வைக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு பத்தி. ஏதாவது வேற விலங்குகள் இருக்குது, பறவைகள் இருக்குது, எல்லாம் நான் பிறந்த ஊருக்கு நன்றி அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? என்னை இங்கே பிறப்பிக்க வைத்தாய், அதற்கு உனக்கு நன்றி என்று வேறு உயிரினங்கள் ஏதாவது சொல்லுமா? அப்படி சொல்லக்கூடிய ஞானம், அறிவு அவர்களுக்கு இல்லை இல்லையா? அப்போ மனிதர்களாகிய நாம் எந்த இடத்தில் வித்தியாசப்படுகிறோம் என்றால் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஞானத்தின் முதல் படியை நமக்கு திறந்து காட்டுகிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். எப்படி நிறைவு செய்கிறாருங்கிறத பாருங்க. தேவரீரது பேரருள் பெருங்கருணை திறத்தை என்னென்று கருதி என்னென்று துதிப்பேன். என்னென்று கருதி என்னென்று துதிப்பேன் அவர் தன்னுடைய மனசுக்கு சொல்கிறாரா அல்லது அருட்பெரும் ஜோதிக்கு சொல்கிறாரா என்றால் மனசுக்கும் சேர்த்து சொல்கிறார். காரணம், அந்த பெரும் குற்றங்கள் நிகழாதது எந்த இடம், மண் என்பது மட்டும் நாம் நினைக்கக்கூடாது, இந்த நிலம், இந்த பூமி என்று மட்டும் நான் நினைக்கக்கூடாது. இந்த பெரும் குற்றங்கள் முதலில் விளைவது எங்கே என்றால் அவரவர் மனசில். அதனால் அந்த மனசை தெளிவாக வைத்திருக்கிறேன், அதற்கு நன்றி. மனசில் குற்றங்கள் நிகழாமல் இருக்கிறது, அதற்கு நன்றி என்று நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்கிறார். அதனால் பிறப்பில் குறைவுபடாத, உறுப்பில் குறைவுபடாத என்று சொல்லும்போது உடல் உறுப்பை மட்டும் சொல்லவில்லை, அப்படி சொல்வது சாதாரணர்கள். ஆனால் மனசு குறைவுபடாமல் இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். மனசில் ஊனம் அல்லது குறைபாடு இல்லாமல் மற்றவர்களை தாழ்வாக நினைக்காத ஒரு மனசு இருந்தால் அதுதான் உன்னதமான மனசு. அப்படி என்னை வைத்திருக்கிறாய் என்று தேவரீரது பெருங்கருணையை, அருட்பெரும் சோதியை வணங்கி நன்றி பாராட்டுகிறார். நாமும் செய்யணும்ல, இப்போலிருந்தே செய்ய ஆரம்பிப்போம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.